ஹாய் வியூவர்ஸ், உமன்ஸ் ஐபிஎல்லோட எல்லா மேட்சஸ்க்கு நம்ம நியூமராலஜி பேஸாக டீம் ப்ரெடிக்ஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது உமன்ஸ் ஐபிஎல்லோட 8வது மேட்ச். இந்த மேட்ச்சில் டெல்லி கேபிட்டல்ஸ் உமன்ஸும் யூபி வாரியர்ஸ் உமன்ஸும் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறாங்க. இந்த மேட்ச் 22ஆம் தேதி பிப்ரவரி சனிக்கிழமை நைட்டு 7:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேட்ச் பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி நடக்குது. 4-6 காம்பினேஷன். அதாவது பார்த்தீங்கன்னா ராகுவும் சுக்கிரனும் சேர்ந்த காம்பினேஷன். ராகுவும் சுக்கிரனும் சேர்ந்தா யாருக்கெல்லாம் நல்லா இருக்கும்னு பார்த்தோம்னா சூரியன் சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். குருவை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக மைனஸாக இருக்கும். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்தோம்னா சப்பாலி வரமா ஒரு 25+ ரன்ஸ் அடிப்பாங்க. அடுத்து மெக்லானி ஒரு 20 ரன்ஸ் தான் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து ஜெமிமா ராட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து அனபல் சத்தலான் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அடுத்து மரிசனை காப் 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த மரிசனை காப்புக்கு டேட்டா தப்பா இருக்கலாம்னு எனக்கு தோணுது. ஏன்னா 2 மேட்சுக்கு மரிசனை காப் ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்கோம். ஒரு மேட்ச் நல்லா விளையாடுவாங்கன்னு கொடுத்தோம். அன்றைக்கி அவங்க சுத்தமாக விளையாடலை. இன்னொரு மேட்ச் பார்த்தீங்கன்னா அவங்க விளையாட மாட்டாங்கன்னு சொல்லி கொடுத்தோம். அன்றைக்கி தான் சூப்பராக விளையாண்டாங்க. ஸோ மரிசனை காப்புக்கு டேட்டா தப்பாக இருக்கலாம் என்னங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்து சாரா பிரைஸ், நிக்கி பிரசாத் 2 பேரும் 20 ரன்ஸ் தான் அடிக்கிற சான்ஸ் இருக்குது. அடுத்து சீகா பாண்டே பார்த்தீங்கன்னா 1-2 விக்கெட் எடுக்கிற சான்ஸ் இருக்குது. அருந்ததி ரெட்டி 1 விக்கெட் எடுக்கிற சான்ஸ் இருக்குது. மின்னுமணி 2 விக்கெட் எடுக்கிற சான்ஸ் இருக்குது. அடுத்து ஊபிஆர்எஸ் பார்த்தோம்னா கே நபிகிரி அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து விருந்தா தினேஷ் அவங்க ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து தீப்தி சர்மா 1 விக்கெட் எடுக்கிற சான்ஸ் இருக்குது. பேட்டிங் வரையில் ஒரு 20 ரன்ஸ் ஆட சான்ஸ் இருக்குது. அடுத்து தாலியா மெக்ராத் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் வந்துருக்கு. பேட்டிங் வரப்போ ஒரு 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து எஸ் சேகரவாட் அவங்க 20 ரன்ஸ் ஆட வாய்ப்பு இருக்குது. அடுத்து கிரேஸ் ஹாரிஸ் பவுலிங் போட்டால் 1 விக்கெட்டும் பேட்டிங் வரப்போ 20 ரன்ஸ் அடிக்க சான்ஸ் இருக்குது. அடுத்து சிஎம்டி ஒரு 20 ரன்ஸ் அடிப்பாங்க. அடுத்து சோபி எக்கல்ஸ்டன் 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து யூ சேட்ரி ஒரு 20 ரன்ஸ் அடிக்க சான்ஸ் இருக்குது. அடுத்து ராஜேஸ்வரி கெய்க்வாட் 2+ விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து கே கவுட் அவங்க பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ 2 டீமில் சேர்த்து யாரெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண பார்த்தோம். நெக்ஸ்ட் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ செஃபாலி வர்மா, ஜெமிமா ரோட்ரிக்ஸ், மரிசா நேகாப், ஜெஸ் ஜொனாசன், சீகா பாண்டே, மின்னுமணி, கே நபிகிரே, தீப்தி சர்மா, தாலியா மெக்ரத், கிரேஸ் ஹாரிஸ், சோபி எக்கல்ஸ்டன், ராஜேஸ்வரி கெய்க்வாட் இவங்க நம்ம ட்ரீம் டீம் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஜெஸ் ஜொனாசன் விட்டுட்டே நினைக்கிறேன். ஜெஸ் ஜொனாசன் ஒரு 2+ விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ யாரை கேப்டன் வைஸ் கேப்டன் போடலாம் பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ தாலியா மெக்ரத், ராஜேஸ்வரி கெய்க்வாட், ஜெஸ் ஜொனாசன் 3 பேரையும் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனை போட்டு நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி போட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வின் பண்ணலாம். நீங்கள் புதுசாக யாராச்சும் டீமில் வந்தாங்கன்னா அந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனலில் கொடுப்பேன். டெலகிராம் சேனலில் யாரும் ஜாயின் பண்ண மாட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க.